வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் த டிகே சேவல் ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி முத்துக்கல்லூருங்கிற கிராமத்தில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயம். ஒரு சேவலை கலர் வைஸ் ஒரு 15-20 டைப்பில் பிரிச்சிடலாம். ஆனால் அதோட தரத்தை வச்சு ஒரு 2-3 வகையில் தான் பிரிக்க முடியும். பெருவடை சேவல்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ டு ஒரு 5.5-6-7 கிலோ வரைக்குமே சேவல்கள் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் கரண்ட்டாக இருக்கிறத வச்சு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டாங்களை பார்த்துடலாம். இந்த பட்டா பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 months இருக்கும். இப்போது கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 to 2.5 கிலோ தான் இருக்கும். அடுத்து இந்த ஃபூட்டேஜில் பட்டா பார்த்திங்கன்னா அதோட பேட்ச் தான் நான் வேறு தாய்க்கோழியில் பொறிச்சது. இது இப்போட கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3.5 கிலோ கிட்ட இருக்கும். சரியான பெருவெட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வர மயில் பட்டா பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரீட் தான். இது 2 to 2.25 கிலோ தான் இருக்குது. அதே பேட்ச் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டை பிளாக் பட்டா. இது வெளியேருந்து எடுத்த பட்டா. இது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹைட்டாக இருக்குது. அந்த செங்கருப்பு அளவுக்கு ஹைட் வரும். 6 to 7 மாதம் தான் இருக்குது. இது வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு இருக்க பட்டா தான். அடுத்து வர மயில் பட்டா பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ப்ரீடு. இது பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வருது. அடுத்து இந்த மாதிரி பட்டாலாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பேரண்ட் யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காகவல்று சேவல் வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது ஒரு வயசுலேயே பார்த்திங்கன்னா 4-4.5 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காகம் தான் நம்ம இப்போ காமிச்ச எல்லா பட்டாவோட பேரண்ட்டு. இது காகம் பார்த்திங்கன்னா 2-3 வயசு ஆச்சு. இப்போ கரண்ட் வெயிட் ஒரு 4.5 கிலோ இருக்குது. இப்போ தான் தூக்கி கூண்டில் போட்டிருக்கோம். முன்னாடி இருந்த ஷார்ட்ஸ் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் பேரண்ட் போட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் குவாலிட்டி நல்லா இறங்கும். அடுத்து இந்த மயில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த சேவல். இது ஒரு 3.5 கிலோ கண்டிஷன் சேவல். இந்த மயில் சேவல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில் சேவல் இந்த வேடை பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2.5 கிலோ சைஸு. மயில் சேவல் 3.5 கிலோ சைஸு. இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி குஞ்சு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பறந்து அடிக்கிற மாதிரி குஞ்சு கிடைக்கும். ஆனால் அது எப்போவுமே கிடைக்குமான்னு தெரில. அது கரெக்டாக லைனேஜ் பார்த்து போட்டால் தான் கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி போடுற பெருவடை கோழிகள், இது பெருவடை கொஞ்சம் இப்போ இடை விட்டு கொஞ்சம் ஹையர் ப்ரீடுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்தால் கறிக்கு தான் மோஸ்ட்டாக போகும். அடுத்து இந்த ஃபூட்டேஜில் அட்டாச் பண்ணியிருக்க பட்டா பார்த்திங்கன்னா இப்போ சேல் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா 7 to 8 months எடுத்தது. இந்த மாதிரி ப்ரீட் பட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டு வாலில் வரும். இந்த வெள்ளையும் அதோட பேட்ச் தான். இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 3 to 4 கிலோ சைஸ் வரும். ரொம்ப ஹெவி சைஸில் வராது. சண்டையும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ சைஸில் இருக்கும். இந்த கோழிலேருந்து குஞ்சு இறக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பட்டா மேக்ஸிமம் ஒரு 3.5 கிலோ சைஸ் தான் வருது. அதுக்கு மேலே ஏறாது. அடுத்து இந்த வடை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 கிலோ இருக்குது. ஆனால் என்னென்னா தூக்குவாலில் இருக்குது. இந்த மாதிரி 3 கிலோக்கு மேலே இருக்க போட்டு இறக்குனா தான் உங்களுக்கு சிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆவரேஜாக ஒரு 4 கிலோ சைஸ்க்கு மேலே வரும். இல்லைனா 3.5 கிலோ 3.25 கிலோ அதுக்கு மேலே ஏறாது. அடுத்து பார்க்கக்கூடிய கோழி பார்த்திங்கன்னா பொன்ற புதினே சொல்லலாம். இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா கோழி நல்லா 4-4.5 கிலோ சைஸில் இருக்கும். இதிலேருந்து போட்டு இறக்குற சிக்ஸ் கண்டிப்பாக 5 கிலோ கிராஸ் ஆயிரும் 1 இயரில். அடுத்து இந்த மயில் கோழி பார்த்திங்கன்னா முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதிலேருந்து போட்டு இறக்குற குஞ்சு பார்த்திங்கன்னா எப்படியும் 4 கிலோ ஆவரேஜாக வந்துடுது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த மயிலுக்கு பிறந்த கன்னி வடை. இது இப்போவே பார்த்திங்கன்னா 2.5 to 2.25 கிலோ சைஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.